கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் பறக்கும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இயற்கை ஆர்வலர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்வது கண்கொள்ளா காட்சியாக இயற்கை ஆர்வலர்களால் வர்ணிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இனப்பெருக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்லும். அப்போது ஆனைக்கட்டி செல்லும் வழியில் மரம் மலை உச்சியில் குவிந்து கிடப்பது வழக்கம். வழக்கம் போல இந்த ஆண்டும் பட்டாம்பூச்சிகளின் இடம்பெயர்தல் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. கடந்த 10 நாட்களாக ஆனைக்கட்டி மலை பிரதேசத்தில் பட்டாம்பூச்சிகளின் நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இதில் டார்க் ப்ளூ டைகர், காமன் குரோ மற்றும் இறகுகளில் சாதாரண மஞ்சள் மற்றும் பச்சை வண்ணங்களை உடைய ஏராளமான பட்டாம்பூச்சிகள் காண்போரை கவர்ந்து இழுக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம பொதுவா சொல்ல வேண்டிய இடம் வந்து ஆனைக்கட்டி. மருதமலையில பாத்தீங்கன்னா அந்த சீசன் நேரம் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகளை நம்ம நடந்து போற இடத்துல நீங்க பார்க்க முடியுங்க மருதமலையில. அதுல முக்கியமா வந்து ஒரு 3 கலர் நீங்க வந்து அதையும் பாருங்க. காமன் குரோன் என்று சொல்லப்படுற ஒரு வண்ணத்து பூச்சிங்க, அப்ப ப்ளூ டைகர் ஒன்னு இருக்குங்க, அப்ப ரெட் டைகர். இது வந்து மிகவும் அதிகமாக காணப்படும். மற்ற வண்ணத்து பூச்சி இது அதிகமாக காணப்படுதுங்க. பட்டர்ஃபிளை வந்து பறவையில போற வந்துட்டு திருப்பி போக முடியாதுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி காஷ்மீர்ல இருந்து ஊட்டிக்கு வந்து காஷ்மீர் ஃபிளை கேச்சர் வருதுங்க. எல்லா வருஷமே வந்துட்டு அது திருப்பி போயிடுதுங்க. ஸோ 6 மாசம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துடுதுங்க. ஆனா பட்டர்ஃபிளை வந்து திருப்பி போறதுக்கான வாய்ப்பு அதிகம் கம்மிங்க. ஏன்னா நிறைய பட்டர்ஃபிளை வந்து 2, 3, 5 வாரம் 7 வாரத்திலே போயிருங்க. சில பட்டர் ஸ்வாட் ஃபிஷ்ங்கிற பட்டர்ஃபிளை மட்டும் 7-8 மாசம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குங்க. அதனுடைய வாழ்நாள் அதிகமா இருக்கிறதுனால. பட் பறவைகளோட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்க. திருப்பி போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மிங்க. இனப்பெருக்கத்திற்காக பட்டாம்பூச்சிகள் நடந்து கொள்ளும் விதம் பரவசமூட்டுவதாக அமைந்துள்ளதாக பட்டாம்பூச்சி ஆர்வலர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை வந்து வண்ணத்து பூச்சிகளுக்கு ரொம்ப பிடித்தமா இருப்பதனால அதிகமான வண்ணத்து பூச்சிகளை நம்ம பார்க்க முடியுங்க. ஒரே காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்தல், அதிலிருந்து சிறு பட்டாம்பூச்சிகள் வெளியாதல், அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தாவரங்களை மட்டும் உணவாக உட்கொள்ளுதல் என்பன உள்ளிட்ட நிகழ்வுகள் பட்டாம்பூச்சிகள் விஷயத்தில் தொடர்கதையாக உள்ளது.